மம்மாவுடன் சரி அவர்கள் எப்படி அனுபவம் செய்திருக்கின்றார்கள் அப்படின்று நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து நம்முடைய ஆன்மீக சகோதரி மூத்த ராஜயோகினி பிரம்மகுமாரி சுக்லா சகோதரி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். நாம் கேட்டோம். அவருடைய காந்தர்வ திருமணம் செய்தார் இல்லையா, லால் அவருடன். ஆனா தூய்மையாக இருந்தார்கள். உலகத்திற்கு எப்படி ஆணும் பெண்ணும் எப்படி தூய்மையாக இருக்கலாம் அப்படின்று காந்தர்வ திருமணத்தை நடந்து அதன் தூய்மையை கடைபிடித்து பாபா வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். லால் எப்படி அழகா சொன்னாரு, அதே போலத்தான் தன்னுடைய அனுபவத்தை எப்படி மம்மாவிடம் அவர்கள் அனுபவம் செய்தார்கள். பார்க்கலாம் வாருங்கள். டில்லி அரிநகர் பிரம்மகுமாரி சுக்லா சகோதரி தன்னுடைய அனுபவத்தை நம்மிடம் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். மம்மா ஞானம் மற்றும் யோகம் அது மட்டுமா, திவ்ய குணங்களுடைய ஒரு அழகான மூர்த்தியாக இருந்தார். மம்மாவுடைய மகிமையை வார்த்தைகளினால் அளவிட்டு எப்படி கூற முடியும்? இப்படியாக நம்முடைய ஆன்மீக சகோதரி சுக்லா அவர்கள் நம்மிடம் அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். மம்மாவுடன் எப்படி எனக்கு அனுபவம் ஏற்பட்டது அப்படி என்று. மம்மாவுடைய முன்னிலையில் தான் லால் மற்றும் சுக்லாவிற்கும் காந்தர்வ திருமணம் நடைபெற்றது. இப்படியாக இருக்கக்கூடிய வேளையில இந்த விஷயம் 1956 இந்த எனக்கு அனுபவம் ஏற்பட்டது அப்படின்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். எப்படி சம்பூர்ண சந்திரனுக்கு சமமாக குளிர்ச்சி, அது மட்டுமா சாந்த கொண்ட பிரகாசம் இருந்தது மம்மாவிற்கு. அவருடைய வாழ்க்கை ஒரு நறுமணம் நிரம்பிய மலர் தோட்டமாக இருந்தது அப்படின்னு சொல்கின்றார். இது மட்டுமா, அந்த தெய்வீக குணங்களுடைய ஒரு சுரங்கமாக இருந்தது அவருடன் கூட இருக்கும் பொழுது. அவருடைய கர்மத்தில் ஒரு குணமா இரு குணமா சத்குணங்களுடைய சுகந்தம் மனம் வீசியது. என்ன குணம் வீசியது? சத்குணங்களுடைய சுகந்தம் மனம் வீசியது. மம்மாவுடைய கண்களில் தாயினுடைய அன்பு, அந்த கருணை, மம்மாவுடைய கண்களில் அந்த ஆன்மீகத்தினுடைய அலௌகிக ஒளி இருந்தது. அவரை பார்த்ததும், அதாவது அவருடைய அருகாமையில் அவர்தான் தேவி சொரூபம் சரஸ்வதி என்ற உணர்வு ஏற்படும். எனக்கு ஏற்பட்டது அப்படின்று நம்முடைய தில்லி அரிநகர் பிரம்மகுமாரி சுக்லா சகோதரி தன்னுடைய மம்மாவுடைய அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இப்படியாக மம்மா அவர்கள் கடலுக்கு சமம் அந்த சாந்த ஸ்திதி உடையவராக இருந்தார். இப்படியாக எனக்கு முதல் சந்திப்பிலேயே அவருடைய ஆன்மீக தேஜஸ் எல்லாம் நிறைந்த அந்த திவ்ய சுரூபத்தினுடைய அந்த காந்த சக்தியானது என்னை ஈர்த்தது. அது மட்டுமா, அந்த தூய்மையான அந்த வெண்ணிற ஆடை, அவருடைய பெரிய பெரிய கண்கள், அவருடைய நீளமான தலைமுடியில் அவருடைய அந்த தூய்மையினுடைய சாட்சாத் தேவியாக எனக்கு தென்பட்டார் அப்படின்று நம்முடைய ஆன்மீக மூத்த ராஜ் யோகினி சுக்லா சகோதரி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இப்படியாக போய்கொண்டிருக்க வேளையில அவருடைய தனித்தன்மையில் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க, அம்மாவுடைய தனித்தன்மையில் அந்த பயமற்ற உணர்வு, அந்த கவலையற்ற நிலை, அந்த பணிவு,
அந்த கபடமற்ற தன்மை, இது போன்ற குணங்கள் முழுமையாக அடங்கி இருந்தன அப்படி என்று நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். மம்மாவுடைய அருகில் சென்ற உடனேயே நான் இவ்வாறாக உணர்ந்தேன் அப்படின்று சொல்கின்றார் தன்னுடைய அனுபவத்தினை. எப்படி இருப்பார்? பக்கத்தில் போனவுடனே, அதாவது அந்த தூய்மை, பியூரிட்டி, அந்த குளிர்ச்சியினுடைய கிரணங்கள், கூல்னஸ், வைப்ரேஷன்ஸ் தன் பக்கம் என்னை ஈர்த்தன. அதே போல எனக்குள் மறைந்திருந்த அந்த விகாரங்கள் என்னிடமிருந்து தூரமாக விலகி ஓடிய உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அப்போ நான் மிகவும் லேசான தன்மையும் மற்றும் குஷியும் எனக்கு படர்ந்து கொண்டே இருந்தன என்னுடைய உடம்பு முழுவதும். அவருடைய விசித்திரமான தனித்தன்மை எனக்குள் மிகவும் ஆழமான ஒரு முத்திரையை எனக்கு ஏற்படுத்தி விட்டது. எனக்குள் நான் மம்மா போலத்தான் வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படி என்ற அந்த திடமான சங்கல்பத்தை செய்துவிட்டேன். சங்கல்பம் என்பது எண்ணம். இப்படியாக மம்மா அந்த சம்பூர்ண தூய்மையினுடைய ஒரு வாழும் உதாரணமாக திகழ்ந்தார் அப்படின்று எவ்வளவு அழகாக நாம் மம்மாவை பார்க்கவில்லை, நாம் பிரம்மா பாபாவை பார்க்கவில்லை, பாப்தாதா குல்ஜாதாதி மூலமாக வந்த மகா வாக்கியத்தை கேட்கவில்லை. ஆனால் இந்த வார்த்தைகள் நம்முடைய ஆன்மீக சகோதரர் பிரம்மகுமாரி அவர்கள் சொல்லும் பொழுது மம்மாவுடைய பக்கத்தில் இருப்பது போல எனக்கு அனுபவமாகிறது அப்படின்று எப்படி அழகாக அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு உதாரணமாக இருப்பது போல அனுபவம் ஆகிறது. அது மட்டுமா, மம்மாவுடைய தியாகம், மம்மாவுடைய தபஸ்யா, இது போல சேவையினுடைய எடுத்துக்காட்டான ஒரு மூர்த்தியாக இருந்தார். மம்மாவை பற்றி வரக்கூடிய இந்த பாக்கிய விதாதாவிலிருந்து நாம் போடலாம். அவர் அனுபவம், அவருடைய லௌகீக வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர் எப்படி இருந்தார் அப்படின்று நாம் பிறகு நாம் பார்க்கலாம். இப்படியாக ஒரு சேவையினுடைய எடுத்துக்காட்டான மூர்த்தியாக இருந்தார். அதனால்தான் அனைவரையும் கவர்ந்து கொண்டார் மம்மா அவர்கள். அவருக்கு எதிரில் எப்படிப்பட்ட சம்ஸ்காரம் உடைய ஆத்மா வந்தாலும் அப்ப மம்மா என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்களுடைய விஷயத்தை மிகவும் கவனமாக கேட்பார். எப்படி? அந்த மௌன பாஷையில் அவர்களுக்கு சக்தியை திரும்ப கொடுத்து கொண்டே முழுமையான முறையில் அவர்களுக்கு வழிகாட்டுதலை வழங்கி கொண்டு விடுவார். அதான் மம்மாவுடைய விசேஷம், மௌன பாஷையில. அதனால்தான் அவர் தூய்மையுடைய தேவியாக இருந்தார், விலங்கிற்கு சென்றார். இப்படிப்பட்ட அந்த அன்பானவருடைய பார்வையில நானும் அன்பானவராக ஆகி போனேன் அப்படி என்று சுக்லா சகோதரி டில்லி அரிநகரிலிருந்து நமக்கு தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார். இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில அம்மாவுடைய வாழ்க்கைக்கான ஒரு ஆன்மீகமாக இருந்தது. அவர் கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான வரம் அளிக்கக்கூடிய வார்த்தைகள் எனக்கு இருந்தது அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில சிவசக்தி சேனையினுடைய தளபதி மாதேஸ்வரி, அதாவது மம்மா அவர்களுடைய 3வது முறையாக அமிர்தரஸ் அந்த பூமிக்கு வந்த பொழுது என்னுடைய லௌகிக்க தாயார் மிகவும் ஆதாரபூர்வமான அன்புடன் ஒவ்வொரு மனிதனுடைய மனோ விருப்பங்களை பூர்த்தி செய்யும். அந்த இனிமையான மம்மாவிற்கு முன்பு சென்று, நீங்கள் என்னுடைய மகள் சுக்லாவிற்கு புரிய வையுங்கள். என்ன புரிய வையுங்கள்? அவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் என்னுடைய லௌகிக குடும்பம் மற்றும் அமிர்தரசனுடைய இந்த பூமியுடைய பிரபாவம் சரிபடாது அப்படின்ற கேள்வியை மம்மாவிடம் முன்னால் என்னுடைய லௌகிக தாயார் சொல்லிவிட்டார். அப்பொழுது நம்முடைய
சிவசக்தி சேனனுடைய தளபதி சுப சிந்தனையாளர் மம்மா எனக்கு மிகவும் அன்பு, அது மட்டுமா செல்லத்துடன் புரிய வைத்தார்கள். எப்படி? குழந்தாய், நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ நான் மம்மாவிற்கு அந்த சமயத்தில் சொன்னேன், உங்களிடம் ஒவ்வொரு சுவாசத்திலும் அந்த தூய்மையினுடைய சுவாசம் தான் இருக்கிறது. என்ன? உங்களிடம் ஒவ்வொரு சுவாசத்திலும் அந்த தூய்மையினுடைய சுவாசம் தான் இருக்கிறது. நீங்கள் அந்த தூய்மையினுடைய மகா தேவியாக இருக்கின்றீர்கள். நீங்கள் அனைத்து ஜனங்களுடைய இதயத்தில் எப்படி இருக்கின்றீர்கள்? ஞான பிரகாசம், அந்த ஞான வீணையினுடைய மூலமாக நீங்கள் அந்த தூய்மையினுடைய தெய்வீக பழக்கத்தை விழிப்படைய செய்கின்றீர்கள். அப்படி என்று சுக்லா சகோதரி மம்மாவிடம் இப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்படியாக அனைவருக்கும் தூய்மையாக்குவதற்கான குறிப்புகளையும் தூய்மையாவதற்கான செய்தியும் தருகின்றீர்கள். பிறகு எனக்கு மட்டும் இப்படி ஏன் சொல்றீங்க? திருமணம் செய்ய வேண்டும் அப்படி என்று, நீ திருமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டும் அப்படி என்று. இதனால் மம்மாவுடைய கண்டறியும், மம்மாவுடைய நிர்ணயம் செய்வதற்கான சக்தி மிகவும் எப்படி இருந்தது தெரியுமா? தீட்சண்யமாக இருந்தது. ஆகையால் இப்படி சொன்னார், நீ இந்த ஆத்மா, அதாவது உன்னுடைய லௌகிக அம்மாவை முன்னேற்ற வேண்டும். என்ன சொல்றாங்க பாரு, நீ இந்த ஆத்மா, அதாவது உன்னுடைய லௌகிக அம்மாவை முன்னேற்றம் செய்ய வேண்டும். அது மட்டுமா, தன்னுடைய வாழ்க்கையினுடைய தாரணைகளினால் ஒவ்வொரு மனிதர்களிடையே நீ என்ன செய்ய வேண்டும்? செய்தியை தர வேண்டும். அப்பொழுது நான் அந்த இணையற்ற சக்தியிடம் சொன்னேன், மம்மாவிடம், சரி, நான் முழுமையான பிராமணன் ஆக வேண்டும். எப்படி? பால பிரம்மச்சாரியனாக இருந்து என்னுடைய வாழ்க்கையை சிவசக்தி ரூபத்தில் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி அந்த இடத்துல மம்மாவிடம் சொல்லிவிட்டேன். இருந்தாலும் அந்த சிவசக்தி சேனனுடைய தளபதி எனக்கு திருமணத்திற்கான ஆலோசனையை கொடுத்தார். மேலும் பாப்தாதா உன் மூலமாக ஏதாவது விசேஷ காரியத்தை செய்விப்பார். அப்போ பீஷ்ம பிதாமகர், துரோணாச்சாரியார் இது போன்ற கூட அவர்களுக்கு பெண்கள் தான் சக்திகளாக இருந்தார்கள். மேலும் பெண்தான் துர்க்கையாக இருக்கிறார்கள் அப்படி என்று காட்ட முடியும் அப்படி என்று அந்த உதாரணத்தை சொல்லி இருக்கின்றார் மம்மா அவர்கள். எப்படி? பீஷ்ம பிதாமகருக்கும் நீ ஞானத்தை சொல்ல வேண்டும். பீஷ்ம பிதாமகர் எப்படி பால பிரம்மச்சரியாக இருந்தார், அவருக்கே அந்த தூய்மையுடைய விஷயத்தை பற்றி நாம் தான் புரிய வைக்க வேண்டும். இப்படியாக நான் மிகவும் பாசத்துடன், மரியாதை பூர்வமாக, கௌரவம் பொருந்திய வார்த்தைகளுடன் கூறிக்கொண்டே இருக்கின்றேன். எப்படி? உயிருனும் பிரியமான மம்மாவுடைய இனிமையில இனிமையான திருஷ்டி, பார்வை, அது மட்டுமா உற்சாகம் பொதிந்த ஆசீர்வாத வார்த்தை எனக்கு வரதானம் ஆகிவிட்டது. எப்படி ஆகிவிட்டது? நடக்க முடியாத காரியம் கூட எளிய விதத்தில் நடந்தே ஏறியது. கல்யாணம் நடந்து விட்டது. நாம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா? லால் அவர்களுக்கும் சுக்லா சகோதரர்களுக்கும் காந்தர்வ திருமணம் நடைபெற்றது அப்படி என்று. இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய ஓஆர்சியில் நிறைய சேவை செய்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய ஆன்மீக மூத்த ராஜயோகினி சுக்லா அவர்கள். இப்படியாக நடக்க முடியாத காரியம் கூட எளிய விதத்தில் நடந்தேறியது. நான் எங்கு சென்றாலும் கூட என்னை சதா ஈஸ்வரிய சக்திகளினால் எப்படி இருக்கு தெரியுமா? சுகம் கலந்த உணர்வை அனுபவம் செய்கின்றேன். எனக்கு சதா இந்த கவனம் இருக்கின்றது.
என்னுடைய வாழ்க்கை பிரபுவுடைய அடமானமாகும், அடமான பொருள். பிரபுனா யாரு? சிவபாபா. இது மட்டுமா? இனிய அன்பான மம்மா, நான் எடுத்துக்காட்டான அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு சக்தியை கொடுத்திருக்கின்றார். என்னை அந்த வரதானங்களினால் அலங்கரித்திருக்கின்றார்கள். அதனால் என்னுடைய வாழ்க்கையில் அவற்றை எல்லாம் தாரணை செய்து கொண்டு சத்தியம், திவ்ய தன்மை, தூய்மை மற்றும் ஆன்மீகத்தினுடைய மூர்த்தியாகி மம்மா பாபாவுடைய பெயரை புகழ் பெற செய்ய வேண்டும் அப்படி என்று என்னுடைய வாழ்க்கையினால் இன்றளவு நான் கடைபிடித்து வருகிறேன் அப்படி என்று சுக்லா சகோதரி நம்முடைய பாக்கிய விதாதாலிருந்து அற்புதமாக எவ்வளவு ஆன்மீக ரகசியங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் பாருங்கள். அதனால்தான் பிரியமானவளே, எனது பிரியமானவருடைய பிரியமானவளே, யார் பார்த்தார்களோ அவர்களுக்கும் பிரியமானவளே, நினது அன்பிலே என்னை மறந்தேன், நானும் ஆகினேன் அன்பானவளாகவே அப்படி என்று நம்மிடம் இவ்வளவு ஆன்மீக ரகசியங்களை நம்முடைய ஆன்மீக மூத்த ராஜ்ய யோகினி பிரம்மா குமாரி சுக்லா சகோதரி ஜி நம்மிடம் இவ்வளவு அற்புதமான அம்மாவிடம் என்ன அனுபவம் ஆனது, எப்படி நான் காந்தர்வ திருமணம் செய்தேன், அதுக்கு யார் உறுதுணையாக இருந்தார்கள், நீ சக்தியாக இருந்தாலும் பீஷ்ம பிதாமகர், துரோணாச்சாரியார் போன்றவருக்கு கூட பெண்கள் தான் சக்திகளாக இருந்தார்கள் அப்படி என்று எவ்வளவு அற்புதமாக நம்மிடம் இவ்வளவு விசேஷங்களை சொல்லி நமக்கு ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார். சோ அதுபோல நம் வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நொடியும் சரி, நம்ம சுக்லா சகோதரி சொன்னது போல நாமும் சரி வாழ்ந்து காட்ட வேண்டும், தூய்மையாக இருந்து. அதனால்தான் அந்த பீஷ்ம பிதாமகர் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். பீஷ்ம பிதாமகர் யார் தெரியுமா? அவர் மகாபாரத கதையில் ஒரு உயர்ந்த மகானாக விளங்கக்கூடியவர் தான் பீஷ்ம பிதாமகர். அவர் தன்னுடைய தந்தையாகிய சாந்தனுவை, அவர் தந்தை பேர் சாந்தனுவை மகிழ்விப்பதற்காக ராஜ்யம் அடையவில்லை. அது மட்டுமா, திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதற்கான விரதம் எடுத்திருந்தார். யாரு? பீஷ்ம பிதாமகர். ஒரே ஒரு முறை உறுதி எடுத்துக்கொண்ட பிறகு அவரது மனம் அந்த ராஜ்ய சிம்மாசனம், திருமணம், இது மட்டுமா, மற்ற ஆசைகளில் ஈடுபடவில்லை. அதனால்தான் சிவபாபா அடிக்கடி முரளில் சொல்வதுண்டு, தன்னுடைய குழந்தைகளுக்கு பீஷ்ம பிதாமகரை போன்று இருப்பதற்கான தூண்டுதல் கொடுக்கின்றார். ஒரு முறை உறுதி எடுத்துக்கொண்ட பிறகு எண்ணத்தாலும் கூட அந்த துறந்த விகாரங்களின் பக்கம் செல்லக்கூடாது. இதுதான் இந்த சங்கமகத்தில் உறுதிமொழியை கடைபிடிப்பதற்கான உண்மையான ஒரு வழிமுறை ஆகும். எப்படி? கட்டுப்படுத்தும் சக்தி. அது மட்டுமா, ஞானியாக கூடிய விஷயத்தில் பாபா அடிக்கடி நம்மிடம் உதாரணம் சொல்வதுண்டு. பீஷ்ம பிதாமகரை போல உதாரணமாக கூறுகின்றார். தன்னுடைய அப்பாவை மகிழ்விப்பதற்காக தன்னுடைய உறுதிமொழி கடைசி வரையும் சரி, கல்யாணம் செய்யவில்லை, எதுவுமே கிடையாது, அவர் ஆசையில் ஈடுபடவில்லை. அவருக்கு கூட மம்மா சொன்னாருங்க, சுக்லா தீதியை பார்த்து, நீ பீஷ்ம பிதாமகருக்கு கூட சக்தியா இருந்து ஞானத்தை சொல்ல வேண்டும். என்ன ஞானம்? தூய்மை என்ற ஞானத்தை. எவ்வளவு அற்புதமாக இருந்தது நம்முடைய ஆன்மீக சகோதரி சுக்லா தீதியினுடைய அந்த அலோகிய கதை. இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு விட்டோம். பார்ப்போம் இன்னொரு அழகான பாக்கிய விதாதால் இருந்து மூத்த ஆதிரத்னங்களை நாளைக்கு பார்க்கலாம். அச்சா, ஓம் சாந்தி. Mm-hmm.
शक्ति स्वरूपा तेरा विश्व में ध्वज लहरा रहा, वंदे मातरम का गुंज हर दिल गा रहा। विद्या की देवी माँ सरस्वती करता है जग तेरी आरती। विद्या की देवी माँ सरस्वती करता है जग तेरी आरती। शक्ति स्वरूपा माँ तेरा विश्व में ध्वज लहरा रहा, वंदे मातरम का गुंज हर दिल गा रहा। विद्या की देवी माँ सरस्वती करता है जग तेरी आरती। विद्या की देवी माँ सरस्वती। ज्ञान का प्रकाश बनकर के माँ प्रभु सपनों को किया साकार। निर्विकार बनकर ओ मेरी माँ अपकार पर भी किया पुकार। तेरी आंचल का साया पास जो भी आया, भाग्य जगाया पाल शीतल वो छाया। वरदानी माँ कल्याणी माँ ओम राधे माँ, वरदानी माँ कल्याणी माँ ओम राधे माँ। शक्ति स्वरूपा माँ तेरा विश्व में ध्वज लहरा रहा, वंदे मातरम का गुंज हर दिल गा रहा। विद्या की देवी माँ सरस्वती करता है जग तेरी आरती। विद्या की देवी माँ सरस्वती। दिव्य गुणों